சாம்பிராணி அப்படின்னும்போது மகிஷாசி சாம்பிராணி, வெண்கடுகு பயன்படுத்தி சாம்பிராணி, குங்குலியம் பயன்படுத்தி சாம்பிராணி, மருதாணி விதை பயன்படுத்தி சாம்பிராணி. இப்படி சாம்பிராணி அப்படின்னும் போது, தூபம் அப்படின்னும் போது ஏராளமான எண்ணற்ற வகையான தூபங்கள் இருக்குது. இது மட்டுமே நாம் போடலாமா அப்படின்னும் போது, இது மட்டுமே தொடர்ந்து போட்டாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனோட கூட வாசனை திரவியங்கள் நாம் சேர்க்கும்போது இன்னும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், எதையுமே நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா திவ்ய பொருள்களினுடைய மகிமை நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு திவ்ய பொருளுமே எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆற்றலை நாம் பெறுவதற்கு ஒரு துளி சேர்த்தாலே போதும். இது இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம மாத்திரை மருந்துகள்லாம் பயன்படுத்துகிறோம். எவ்வளோ பெரிய மாத்திரையாக இருக்கும், அதை முழுசாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். இதை ஒரு வேளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இதுவே குட்டி மாத்திரையாக இருக்கும், அதை பாதி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன், சின்ன மாத்திரை தானே, அதை முழுசாக போட்டால் என்ன, அதனுடைய வீரியம் அதிகம். அதனால் சின்ன மாத்திரை அதை பாதியை உடச்சி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய டியூப் மாத்திரையாக இருக்கும், எவ்வளோ பெரிய மாத்திரையாக இருக்கும், அதை ஒரு வேளைக்கு ஒன்று போடுங்க அப்படின்வாங்க. இப்படி தான் நம்முடைய திவ்ய பொருட்களுமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் பயன்படுத்தும் போது அந்த பொருட்கள் நமக்கு கொஞ்ச நாள் பயன்படுத்துறதுக்கும் வரும். அதை அளவோடு நாம் பயன்படுத்தும் போது அதனுடைய நறுமணம், அதனுடைய ஆற்றல் நமக்கு ஏற்புடையதாகவும் நாம் சமாளிக்கும் விதத்திலையும் இருக்கும். ஒரு சில திவ்ய பொருட்களுக்கெல்லாம் நெடி ஜாஸ்தி, நிறைய பயன்படுத்தும் போது நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தூபத்தை நிறைய போடும்போது அது நமக்கு ஒரு விதமான நெடியை நமக்கு கொடுத்துரும். அதனால் ஒரு பொருளும் இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. அந்த வகையில் இப்போது இந்த வெண்கடுகு